வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது லேட்டஸ்ட் தமிழ் சினிமா அப்டேட்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது AK-64 பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட். இந்த AK-64 படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ண போறது ஆல்ரெடி கன்ஃபார்ம். இதுல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இந்த படத்தை அஜித்தே ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு புதிய தகவல் வந்திருக்கு. இது நடந்துச்சுன்னா அவரோட கெரியர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மூவா இருக்கும். மேலும் ஷூட்டிங் அப்டேட் பாத்தீங்கன்னா, இந்த படம் மே முதல் வாரத்துல ஸ்டார்ட் ஆக போறதுன்னு சொல்லப்படுது. இப்போ அஜித் சார் கரண்ட் ஸ்கெடியூல் என்னன்னா, அவர் ரேசிங் அண்ட் சினிமா ஷூட்டிங் இரண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த 15 நாட்களுக்கு இவர் ஃபுல் பிஸி ஸ்கெடியூல்ல இருப்பார்னு தகவல். இப்போ உங்க ஒப்பீனியன் என்ன? AK-64 அஜித்க்கு நெக்ஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆகுமா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அரசன் படத்தோட அப்டேட். சிலம்பரசன் டிஆர் அண்ட் வெற்றிமாறன் காம்போல உருவாகிற இந்த படம் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கியிருக்கு. லேட்டஸ்ட் தகவல் படி இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ நிறுத்தப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் STR மற்றும் ப்ரொடியூசர் இஷாரி கே கணேஷ் இடையிலான டிஸ்பியூட். இந்த இஷ்யூ எப்படி ஆரம்பிச்சதுன்னா, STR முன்னாடி கொரோனா குமார் ப்ராஜெக்ட்காக அட்வான்ஸா 5 கோடி வாங்கியிருந்தாரு. அந்த ப்ராஜெக்டையும் இஷாரி கணேஷ் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு இருந்தது. STR அந்த 5 கோடியை திருப்பி கொடுக்க தயாரா இருந்தாராமா. ஆனா ப்ரொடியூசர் சைட்ல 7.5 கோடி கேட்கப்பட்டதாம். காரணம்னா ப்ரீ ப்ரொடக்ஷன்ல ஏற்பட்ட லாஸ். இந்த மேட்டர் பெரிய இஷ்யூவா மாறியதுக்கு அப்புறம் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், FEFC, அரசன் ப்ரொடியூசர் கலைப்புலி தானு மற்றும் இஷாரி கணேஷ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதாவது அரசன் ஷூட்டிங் மீண்டும் ஸ்டார்ட் ஆகணும்னா STR 7.5 கோடி பே பண்ணணும்னு அக்ரிமெண்ட் வந்திருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல STRக்கு சப்போர்ட்டா அவரோட ஃபாதர் ராஜேந்திரன் டைரக்டா இன்வால்வ் ஆகியிருக்காரு. அவர் இந்த கொரோனா குமார் கேஸ்ல STRக்காக லாயரா அப்பியரன்ஸ் கொடுத்திருக்காரு. மேலும் அவர் சொல்லியிருப்பது என்னன்னா, இந்த கேஸ் STR ஃபேவர்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால அரசன் ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்றது நியாயமற்றதுன்னு ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணியிருக்காரு. அதோட சேர்த்து நடிகர் சங்கம் இன்டர்வீன் பண்ணி இஷ்யூவை சால்வ் பண்ணணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ உங்க ஒப்பீனியன் என்ன? இந்த இஷ்யூ சீக்கிரம் சால்வ் ஆகி அரசன் ஷூட்டிங் ரீஸ்டார்ட் ஆகுமா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆர்யாவை பத்தி பார்த்தோம்னா, ஆர்யா இப்போ பேக் டு பேக் டிஃப்ரெண்ட் ஜானர் படங்களுடன் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஃபேஸ்ல இருக்காரு. இந்த லைனப்ல ஃபர்ஸ்ட் மிஸ்டர் எக்ஸ். இது ஒரு ஹை ஆக்டேன் ஸ்பை த்ரில்லர். அதுவும் ஒரு ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஆர்யா சொன்னதுபடி ஸ்டோரி ஃபர்ஸ்ட் கேட்கும்போது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆனா படம் பார்த்த பிறகுதான் இது எவ்வளவு ரியலிஸ்டிக்னு புரிஞ்சுச்சாமா. இந்த ஸ்டோரி இந்தியால இப்படி ஏதாவது நடக்குமான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இதோட ட்ரெய்லர் நாளை ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு அடுத்ததா ரிலீஸ் ஆக போற படம் அனந்தன் காடு. இது ஒரு மலையாளம் தமிழ் பைலிங்குவல் இன்டென்ஸ் த்ரில்லர். அதுக்கப்புறம் தான் வெட்டுவம் ரிலீஸ் ஆகும். இந்த படம் ஒரு யுனிக் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் சைஃபை மிக்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் ஜானர்ல ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுது. இதுக்கு அடுத்ததா ரசிகர்கள் அதிகமாக எதிர்பார்க்கும் ப்ராஜெக்ட் சர்பட்ட பரம்பரை 2. இது ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் படம் தான். ஆனா இதுல ஸ்மால் ஃபிக்ஷனல் எலிமெண்ட் கூட சேர்ந்து ஒரு புதிய வேர்ல்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஜூன் மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுவும் ஆர்யாவே ப்ரொடியூஸ் பண்றாரு. இதோட சேர்த்து ஆர்யா 40th ஃபில்ம் ஆர்யா 40. இது ஒரு ஃபுல் லவ் ஸ்டோரி. ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவர் ஒரு ஸ்வீட் ராம்-காம் பண்றாரு. ராஜா ராணி மாதிரி இமோஷனல் பிளஸ் காதல் மிக்ஸ் இருக்கும். இந்த படம் தமிழ் மற்றும் மலையாளம் இரண்டிலும் ரிலீஸ் ஆகும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த படத்துல 2 ஹீரோயின்ஸோட ஆர்யா நடிக்கிறாரு. இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஸ்டேஜ்ல இருக்கு. இதையும் ஆர்யா அவர்களே ப்ரொடியூஸ் பண்றாரு. இப்போ உங்க ஒப்பீனியன் என்ன? இந்த லைனப்ல எந்த படம் பிக்கெஸ்ட் ஹிட் ஆகும்? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கௌதம் கார்த்திக் பத்தி பார்த்தோம்னா, முதல்ல மிஸ்டர் எக்ஸ் பற்றி கௌதம் கார்த்திக் கிளியரா சொல்லியிருக்காரு. இந்த படத்துல அவர் வில்லன் ரோல்ல இல்ல. அவரோட கேரக்டர் ஸ்டோரிக்கு முக்கியமான ஒரு ரோல், ஃபுல் நெகட்டிவ் இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கோர் என்னன்னா, ஹூ இஸ் எக்ஸ்னு ஒரு மிஸ்ட்ரி. முழு கதையும் இந்த சஸ்பென்ஸை சுற்றி ரிவால்வ் ஆகும். மேலும் இந்த படம் சென்னை, தூத்துக்குடி, அசர்பைஜான் மாதிரி பல லொகேஷன்ஸ்ல ஷூட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, கௌதம் கார்த்திக் அண்ட் சரத்குமாருக்கும் இந்த படத்துல காம்பினேஷன் சீன்ஸ் கிடையாது. இந்த படம் ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் ஆக்ஷன் என்டர்டெய்னர். சுமார் 75% மூவி ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல இருக்கும். ரன் டைம் அரவுண்ட் 2.5 மணி நேரம் இருக்கும். இந்த படம் ஹிட்டானா சீக்வல் அல்லது ப்ரீக்வல் கூட வர வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் 17க்கு ரிலீஸ் ஆக போகுது.
இதோட சேர்த்து கௌதம் கார்த்திக் நெட்ஃப்ளிக்ஸ்க்காக லெகசின்னு ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இது ஏஎல் விஜய் டைரக்ஷன்ல மாதவன் கங்கனா ரனாட் நடிச்ச ப்ராஜெக்ட். ஷூட்டிங் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரூட்னு ஒரு சைஃபை படத்துல அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர்ல நடிக்கிறாராமா. இந்த படம் சூரிய பிரதாப் சார் டைரக்ஷன்ல உருவாகுது. ஆனா இது ஒரு சாதாரண போலீஸ் ரோல் இல்ல. இதுல நெகட்டிவ் ஷேட் இருக்கும். அதாவது கேரக்டர்ல கிரே எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஆனா முழுக்க நெகட்டிவ் கேரக்டர் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேலன்ஸ்ட் ரோல், நல்லதும் கெட்டதும் மிக்ஸ் ஆன ஒரு ரியலிஸ்டிக் கேரக்டர். மேலும் இந்த ரூட் படம் ஒரு வெரி யூனிக் ஸ்டோரின்னு சொல்லப்படுது. சைஃபை ஜானர்ல புதிய கான்செப்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகுது. பிளடி பாலிடிக்ஸ்னு ரூரல் பேஸ்ட் பொலிட்டிக்கல் டிராமா, வில்லேஜ் பாலிடிக்ஸ் ரிவால்வ் ஆகும் ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட சேர்த்து கிரிமினல்னு இன்னொரு ப்ராஜெக்ட். இவை எல்லாமே இவரோட லைனப்ல இருக்கு. இந்த எல்லா படங்களும் இந்த வருஷத்துக்குள்ள ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுது. இப்போ உங்க ஒப்பீனியன் என்ன? GRKக்கு இந்த இயர் பிரேக் த்ரூ ஆகுமா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.